Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 650 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லூஃபி திடீர்னு ஸ்டன் ஆகி போயினால அது வேற யாரை பார்த்தும் இல்ல, அந்த பர்ஜஸ பார்த்துதான். அவனோட கேப்டன் பேசிட்டு இருந்தான் போல. இவனை பார்த்தோன்னே ஒரு செகண்ட் கேப்டன், இங்க ஸ்டார்ஹேட் லூஃபி வந்திருக்கான் பேசுறீங்களான்னு ஒண்ணு. ஓ அவரா, அவனே வந்திருக்கானா? ஸ்டார்ஹேட்னு வழக்கம் போல அவனோட நக்கலான பேச்சுல பேசுவான். அது நம்ம லூஃபிக்கு கொலை காண்டாகும். ஏன்னா இவன் ஒரு சப்ப பீஸ் சும்மா உளறிட்டு திரியான்னு பார்த்தா கடைசியில இவன் தான் பிளாக் பியர்டா இருந்திருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம ஏச நேவில புடிச்சு கொடுத்ததுமே இவன் தானே. எப்படி லூஃபியால மன்னிக்க முடியும்? இம்பல் டவுன்ல பார்த்தப்போ இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்க, உங்க அண்ணன் அங்க பப்ளிக்கா வச்சு எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க, அதை பார்க்க போலியான்னு சொல்லி நக்கலா பேசியிருப்பான். சோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு பிளாக் பியர்டு, இது நீதானேப்பா? நானே தான். சண்டையில ஏதோ அடிச்சு திருக்கி விட்டுட்டு இருக்கியாமே, அதுவும் லூசிங்கிற பேர்ல. ஆனா கண்டிப்பா அந்த ஃப்ரூட் என்னோட ஆளான பர்ஜஸ்க்கு தான் கிடைக்க போகுது. அந்த ஃபிளேம் ஃப்ரூட் எங்களுக்கு தான். ஏசோட பவரை வச்சுக்கிட்டு எங்க குரூப்ல ஒரு ஆள் எப்பண்டா வருவான்னு நான் வெயிட்டிங்ல இருக்கேன். உங்க அண்ணன்ட்டையும் கேட்டேன் வந்து ஜாயின் பண்ண சொல்லி, ஆனா அவன் கேட்கல. இப்ப அவனோட பவர் என் குரூப்புக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு கேவலமா கிண்டல் பண்ணி சிரிப்பான். ஆனா லூஃபி என்ன விடுவானா? நீங்க தலைகீழ நின்னு தண்ணி குடிச்சாலும் அந்த பவர் உங்களுக்கு கிடைக்க விட மாட்டேன்டா, விளக்கண்ணைகளாம்பா. பர்ஜஸ் அதையும் பார்த்துலான்னு கேவலமா சிரிச்சுட்டு சண்டையில மீட் பண்ணுவோம் பாயிண்ட் கிளம்பிடுவான். லூஃபிக்குள்ள அவ்வளவு வெறி, அப்படியே முறைச்சுக்கிட்டே நிப்பான். ரெபேக்கா தான் வான்னு சொல்லி கூட்டு போவா. அதுக்கப்புறம் அந்த பைரட்டை பத்தி உனக்கு தெரியுமான்னு லூஃபி கிட்ட கேப்பா. ஏதோ கொஞ்சம் தெரியும், ஆனா என்னானாலும் சரி அவனை நான் வின் பண்ண விடவே மாட்டேன்பா. அப்படி அடிச்சு புடிச்சு ஓடி வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா நம்ம பையில காணோம். என்னடான்னு பார்த்தா அங்க கொலோசியம் லஞ்சுன்னு சொல்லி ஒரு சாப்பாட்டு கடை ஒண்ணு இருக்குது. அங்க போய் நின்னுகிட்டு சாம்பிள் பாக்குறேன்னு சொல்லி எல்லாத்தையுமே வெளின்னு வெளுத்து கட்டிட்டு இருப்பான். அதுவும் அவ கொஞ்சம் தூரம் போற அந்த கேப்புக்குள்ள கிளவி பார்த்துட்டு, டேய் என்ன எல்லாத்தையும் சாம்பிள் மட்டும் பாக்குற மாதிரி தெரியுது, வாங்குற மாதிரி தெரியலையாமா? ஐயோ அங்கேயும் போய் கலவரம் பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லி ரெபேக்கா தான் இடையில வந்து மன்னிச்சிருங்க மேடம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி உனக்கு எவ்வளவு வேணும்னு கேப்பா. உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, எனக்கு நீ வாங்கி தர போறியான்னு. அதுக்கப்புறம் அவகிட்ட இருக்க மொத்த காசையும் கொடுத்து பயலுக்கு ஒரு 2 பெட்டியோ இல்ல 3 பெட்டியோ சாப்பாடு வாங்கி கொடுப்பா. நம்ம பயலும் சும்மா ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பான். நான் பயங்கரமா சண்டை போட்டிருக்கான், எனர்ஜி காலியா இருக்கும்ல, அடுத்த சண்டைக்கு எனர்ஜி வேண்டாம். ரெபேக்காக்கு ஃபீலிங், ஏன்னா அவகிட்ட அவ்வளவு காசு இல்ல, ஏதோ என்னால முடிஞ்சது இவ்வளவுதான். உடனே ஐயோ இதுக்கே ரொம்ப தேங்க்ஸ்ம்பா. அதுக்கப்புறம் சுத்தி முத்தி பாப்பா, அந்த இடத்துல ஏகப்பட்ட ஆயுதங்கள்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க. அந்த இடமே கொஞ்சம் வினோதமா வித்தியாசமா இருக்கும். இதுதான் கிளாடியேட்டர்ஸ்க்குன்னு இருக்கிற இடமாமா. சொல்ல போனா இத சில பேர் ஜெயில்னு கூட சொல்லுவாங்கப்பா. பார்த்தா அவங்க உட்கார்ந்து இருக்க இடத்துக்கு பின்னாடி ஜெயில் தான் இருக்கும். இப்ப எதுக்கு இவனை இங்க கூப்பிட்டு வந்தானா, அந்த காம்படிட்டர்ஸ் தானே நம்ம லூஃபியை போட்டு படாத பாடுபடுத்திட்டு இருக்கானுங்க, அவனுங்களால இந்த இடத்துக்குள்ள வர முடியாது. அதனால ரொம்ப தேங்க்ஸ்மான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு தின்னுட்டே தான் இருப்பான். ரெபேக்கா நம்ம லூஃபி போட்ட சண்டையை பாராட்டி தள்ளுவா. ஏன்னா பையன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லையே. அவன் லஞ்சை நல்லா விரும்பி சாப்பிட்டு இருந்தவன நல்லா இருந்துச்சான்னு கேட்டவன சூப்பரா இருக்குதும்பா. அதுக்கப்புறம் உனக்கு பசிக்கலையான்னு கேட்பான். உடனே அவளுக்கு சின்ன வயசு ஞாபகம் வரும். அவங்க அம்மா கிட்ட அம்மா பசிதுன்னு சொல்லி கதை அழுதுருப்பா. ஏன்னா அந்த வயசுல அவங்க 2 நாளா எதுவுமே சாப்பிடல. அதுக்கப்புறம் அவங்க அம்மா இங்கேயே வெயிட் பண்ணுமான்னு அந்த ஃபிளவர் ஃபீல்ட்ல உட்கார வச்சுட்டு போயிருப்பாங்க. ரிட்டன் அவங்க அம்மாவை பார்க்கும்போது மண்டையில எல்லாம் அடிபட்டு பேச்சு மூச்சு இல்லாம வந்திருப்பாங்க. அதை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டா. இப்படி இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு பசிக்காது நீ சாப்பிடும்பா. அப்ப லூஃபி இருந்துகிட்டு, ஆமா நீ சாமுராயா இல்ல வேற ஏதாச்சும் ஃபைட்டரான்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அந்நேரம் பார்த்து திடீர்னு பின்னாடி இருந்து எவனோ ஒருத்தன் கையை விட்டு நம்ம லூஃபியை லாக் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் தான் தெரியுது அது ஒருத்தன் கிடையாது, 2-3 பேர் சேர்ந்து லாக் பண்ணிட்டு இருக்கானுங்க. சரி ரெபேக்கா லூஃபியை காப்பாத்துவான்னு பார்த்தா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே. அவ தான் இவனை இங்க பிடிக்கிறதுக்காக கூட்டு வந்திருக்கா. என்னமா ரெபேக்கா என்னென்னமோ வளர்றானுங்க, சட்டு புட்டுன்னு என்னைய வந்து காப்பாத்து, லஞ்சு கொட்டிட போதும்பா. அவ புடிச்சு வைப்பான்னு பார்த்தா கத்தி எடுத்து வெட்டுறதுக்கு ரெடியாவா. உடனே அந்த ஜெயில இருக்கவனு எல்லாம், ரெபேக்கா இதை நீ பண்ணிதான் ஆகணும், இல்லன்னா இவனால நம்மளோட ஆசை கனவு லட்சியம் எல்லாமே நிறைவேறாம போயிடும், பண்ணு விடாதன்ன உடனே கத்தி எடுத்து ஓங்கி நம்மால நெஞ்சிலேயே சுருக வருவா. அந்த டைம் லூஃபி பிடிச்சிருக்கவனோட கையை ஒரு கையை விட்டுருவானா, மண்டைய தரையோட வச்சு ஒரு அடி அடிச்சுட்டு அவ அட்டாக்ல இருந்து கேஷுவலா எஸ்கேப் ஆயிடுவான். அதுவும் எப்படி சாப்பிட்டுக்கிட்டே. உடனே ரெபேக்கா அடுத்தடுத்து அவனை வெட்ட ட்ரை பண்ணுவா. ஒன்னு வேலைக்காகல, புடிச்சு வச்சு அடிச்சாலே நம்ம பையன் பொங்கி எழுவான். இனி விட்டாச்சு, இனிமேட்டு என்ன பண்ணுவான், அவ அட்டாக்ல பூரா சாப்பிட்டுக்கிட்டே எஸ்கேப் ஆகி கேஷுவலா அவ 2 கையையும் தரையோட வச்சு மிதிச்சு லாக் பண்ணிடுவான். அவ்வளவுதான், இனி மட்டும் ஒரு அடி அடிச்சானா போதும், அவ சோலி முடிஞ்சு. ஆனா அதுக்காண்டி நம்ம பையன் லேடிஸ் எல்லாம் அடிப்பானா, அவளை முறைச்சுக்கிட்டே உட்காந்து தின்னுட்டு இருப்பான். உடனே அவளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும், அழ ஆரம்பிச்சிருவா. அங்க பின்னாடி இருந்தவனுக்கு ஐயோ ரெபேக்கா இவ்வளவு வேகமா மாட்டிக்கிட்டா, நம்ம எதிர்பார்த்ததை விட அவன் ரொம்ப வேகமா மூவ் பண்றான், இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு முடிச்சுட்டு இருப்பானுங்க. ஆனா லூஃபி அதெல்லாம் எதையும் கண்டுக்கிற மாதிரி இல்ல. அவளை அமைக்கி வச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு தின்னுட்டு இருப்பான். உடனே அவ இனி நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் சாக தயாருன்னிருவா. ஏன்னா அவ பண்ண தப்புக்கு என்ன தண்டனை வேணாலும் ஏத்துக்கிறாளாமா. பட் லூஃபி தெளிவா சொல்லிடுவான், எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்த யாரையும் நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு. உடனே அவளே கடுப்பாய் கத்துவா, நான் உன்னை கொல்ல ட்ரை பண்ணிருக்கேன்டா மூளைகட்ட முட்டா பாயல, அப்படின்னா நீ என்னைய கொல்லணும்பா, ஆனா நீ அது
அதுக்கு நீ கொல்லணும், ஆனா நீ தான் நீ கொல்லலையே, அதனால பரவாயில்லம்மா. அங்க செயலுக்குள்ள இருக்க 2 பேரும் பார்த்துட்டு முழிப்பானுங்க, என்னங்கடா இவ்வளவு ஈஸியா மன்னிச்சுட்டான்னு. அவனுங்க என்ன நினைச்சிருக்கானுங்க, ஒரு டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டவனையாச்சும் இங்க காலி பண்ணிட்டோம்னா ஏதாச்சும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஹோப் இருக்கும்னு நம்பினானுங்க. ஆனா எல்லாம் ஊத்திச்சேன்னு பேசிட்டு இருப்பானுங்களா. லூஃபி பார்த்துட்டு ஐயோ நீங்க எல்லாம் மம்மிஸான்னு கேட்பான். போடா விளக்கண்ண, நாங்க மம்மிஸ் இல்லடா மனுஷங்கன்னு வண்ட வண்டியா திட்டுவானுங்க. ஆக்சுவலா இவங்க உடம்பு பூரா அடிபட்டு மம்மிஸ் மாதிரி கெட்டு போட்டுருக்கு. சொல்ல போனா இவங்க எல்லாருமே கிளாடியேட்டர்ஸ், ஆனா குற்றவாளின்னு சொல்லி அடைச்சு வச்சிருக்காங்க. இவங்களோட வேலை என்னன்னா ஸ்டேஜ்ல போய் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். சண்டையில என்னைக்கு தோக்குறாங்களோ அன்னைக்கு செத்துறணும். இது எல்லாமே பார்ட் ஆஃப் தி ஷோ. இவனுங்க டோஃப்ளமிங்கோவை எதிர்த்து ப்ரொடெஸ்ட் பண்ணனால தான் இந்த நிலைமை. சரி, இதுல இருந்து தப்பிச்சு எப்படி வெளியில போலான்னு பார்த்தா இவங்க ஒவ்வொருத்தருமே 1000 மேட்ச் ஜெயிக்கணும். கிங் இவங்கள ரிலீஸ் பண்ணிடுவான், அதாவது டோஃப்ளமிங்கோ. ஆனா என்னதான் இவனுங்க முக்குன்னு முக்கி போறானாலும் அதிகபட்சம் 100 கிட்ட வர்றாங்க, அதுக்கு மேல செத்துறானுங்க. சரி கண்டிப்பா அப்படி போனா சாவு கன்ஃபார்ம். இங்க இருந்தாச்சும் தப்பிச்சு போயலான்னு பார்த்தா சுட்டு கொன்னுறானுங்க. சோ இவங்க எல்லாருமே தப்பிக்க வழி இல்லாம இந்த டோஃப்ளமிங்கோ கிட்ட சிக்கி சின்னாபின்னமாயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த டோஃப்ளமிங்கோ வரதுக்கெல்லாம் முன்னாடி கிளாடியேட்டர் மேட்ச்னா இந்த மாதிரி எல்லாம் இருக்காது. சொல்ல போனா சாவெல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. கிங்டம் அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு, இப்ப தான் இவ்வளவு கேவலமாயிருச்சுங்கிற மாதிரி பேசுவானுங்க. இப்ப ரெபேக்கா எப்படியாச்சும் குறுக்கு வழியிலயாச்சும் இந்த மேட்சை வின் பண்ணுன்னு ஏன் நினைக்கிறான்னா அப்பதான் இவளுக்கு அந்த டெவில் ஃப்ரூட்டோட பவர் கிடைக்கும். அந்த பவரை வச்சு டோஃப்ளமிங்கோவை போட்டு தள்ள முடியும். மொத்தத்துல எல்லாத்துக்குமே அந்த டோஃப்ளமிங்கோவை போட்டு தள்ளணும் தான் வெறி. இப்ப என்னன்னா இன்னைக்கு ஒரு சோல்ஜர் அவனோட ஆர்மியோட ப்ரொடெஸ்ட் பண்ணி எதிர்த்து சண்டை போட போறானாமா. அதுவும் யாரை எதிர்த்து, டோஃப்ளமிங்கோவை. அவனை தியாகம் பண்ணி இந்த கிங்டமையே அவன் அழிக்க போறான். அதாவது வேற யாரும் இல்ல, அந்த டாய் சோல்ஜர் தான். அந்த லிட்டில் பீப்புளோட சேர்ந்துக்கிட்டு டோஃப்ளமிங்கோவை எதிர்த்து சண்டை போட போறான்னு எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்கல்ல, அதான் சொல்றான். ஆனா அவன் அந்த சண்டையை ஆரம்பிச்சு சாகுறதுக்குள்ள இவ எப்படியாச்சும் அந்த டோஃப்ளமிங்கோவை போட்டு தள்ளி எல்லாத்தையுமே காப்பாத்தணும்னு ஆசைப்படுறான். லூஃபிக்கே இப்பதான் புரியுது இவ்வளவு பஞ்சாயத்து இருக்கான்னு. அவனை எப்படியாச்சும் சோல்ஜரையும் மத்தவங்க எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லி கதறி கதறி தார தாரையா அழுவா. அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.